ஒரு பெண்ணுக்கான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? இந்த கேள்வி நீங்க என்னைக்காவது ஒரு மேல் கிட்ட கேட்டிருக்கீங்களா? டேலண்ட்டை பார்த்தே மயங்கி ஆசையாக அவளோட வாழணும்னு வந்த ஒரு ஆண், அவ டேலண்ட்னால அவ மேல மேல வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் பொழுது அதை அவனால பார்த்து ரசிக்க முடியுதா? தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்க முடியும், ஆனா அவளோட கணவனாக அவனால அதை ரசிக்க முடியல. ஒரு பெண் வந்து பிரமாதமாக லைஃப்ல முன்னுக்கு வர முடியும், ஆனால் அவ கூட இருக்கிற ஆண்களால அது தாங்க முடியுமா? இப்பேற்பட்ட ஒரு உமனுக்கு என்ன நடக்குது இந்த சொசைட்டில? அதுதான் உங்களுக்கும் நடக்குது, அதுதான் எனக்கும் நடக்குது. Let's go holidays. Travel beyond boundaries. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. நீங்க வந்து இப்போ டான்ஸரா இருக்கீங்க, நீங்க ஏன் வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க? இந்த மாதிரியான கேள்வி உங்களை நோக்கி முன் வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Do I look okay? என்னைக்குமே ஒல்லி குச்சி பெண்களை நம்மளுடைய சமூகத்துல நம்மளுடைய எந்த கேரக்டரைசேஷன்லையுமே இல்லை. ஐ எம் அ டான்சர் ஃபார் த லாஸ்ட் 43 years. யாராவது நின்று தலகிழ நின்னா கூட அவங்களால என்ன மாதிரி ஆட முடியாது. வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் இன் பொலிட்டிக்கல்? மை ஸ்டாண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் ஐ எம் அ சிட்டிசன்மா, உங்களை மாதிரியே. ஸோ அதனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலில் நம்மளும் ஒரு பங்கு இருக்குது நம்மளுக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறது மட்டும் அரசியல் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலில் கலைஞர்கள் இவங்களுக்கு வந்து அரசியலுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது அத்தனையும், அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அரசியல் வந்து பின்னி பணைஞ்சிருக்கு. அதை புரியாமல் நம்ம இருந்தோம்னா அப்போ நம்ம எப்படியே ஒரு சிட்டிசனாக இருக்க முடியும்? ஜனநாயக கடமைங்கிறது. அழுகை நிறைய வரும். இன்னைக்கு காலையில கூட அழுதேன். That's the best way to release yourself. ஏன் எதுக்குலாம் ரிஷி மூல நதி மூலலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் போராட்டம். பெண்கள் இன்னைக்கு காலையில ஏன் அழுதேன்னு கேட்டீங்கல்ல, எதையோ நினைச்சேன். நம்மளை விட ரொம்ப சில பேர் ஒரு பர்டிகுலரான பாலஸ்டைனை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம். சொர்ணமாலை ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து போராடி எனக்கான விஷயத்த நான் வாங்கியிருக்கேன். எல்லாமேமா பேசுற உரிமை. மீட்டிங்குள்ள போறோம், அதுல 4 ஆண்கள் இருப்பாங்க, நம்ம மட்டும் ஒரு பெண்ணா இருப்போம். ஓகே, அவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க வந்து மேனல்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்து டான்ஸ் பழகிட்டு இருக்கீங்க. 12வது வயசுல தான் அரங்கேற்றம் பண்ணீங்க. டான்ஸ் ஒரு அழகான ஒரு ஜர்னியா போயிட்டு இருக்கும்போது ஆக்டிங் எங்க இருந்தது அப்படி உருவாச்சு? சுச்சோ, நீ என்னமா ஆதி காலத்துல இருந்து கேக்குறீங்க இப்போ? ஓகே, நம்ம வந்து அதெல்லாம் நிறைய பேசியாச்சுனா. ஆக்டிங் கேம் வித் அலைப்பாயுதே, பட் there are other things. I mean, you know, see, நம்ம to come back to சிலப்பதிகாரம், நான் ஆல்ரெடி நடிச்சு அலைப்பாயுதெல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மற்ற படங்கள் நான் நடிக்கலாமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருந்த டயத்துல, you know, because I was very busy with also television. அந்த நேரத்துல தான் நான் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை நான் கன்சீவ் பண்ணினேன். ஒரு பீக் ஆஃப் மை ஃபிலிம் கரியர்ல மறுபடியும் மேடைக்கு வந்து ஒரு நாட்டிய நாடகத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிற போது யூ கேன் இமேஜின் தி பப்ளிக் எக்ஸைட்மெண்ட். அப்போ எனக்கு என்ன அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னா, சினிமால நான் சம்பாதிச்ச பேர் புகழ் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல உபயோகப்படணும். இதுக்கு எதுக்காவது இல்லையா? நம்ம வந்து ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியா இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள். இன்னைக்கு அப்படித்தானே யூஸ் பண்றாங்க எல்லாரும், சோஷியல் மீடியா அப்படித்தானே யூஸ் பண்றோம். பட் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ நீங்க என்ன எதுக்காக உங்களுடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ண முடியும்? ஸோ இளைஞர்களையும் ஓல்டர் பீப்புளையும் மறுபடியும் தமிழ் சிலப்பதிகாரம், நம்மளுடைய தமிழ் காப்பியம் இதுகிட்ட மறுபடியும் திரும்ப வைக்கிறதுக்கான I'll tell you an example. ஸோ நாங்கள் இந்த சிலப்பதிகாரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு வாரத்துக்கு பிறகு நாங்கள் என்னோட ஃபேமிலியோட நான் டின்னர் சாப்பிட போயிருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட். நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் வந்து மை பேக் வாஸ் டு தி டு மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 4 டேபிளுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. நம்மை மறந்தாரைன்னு அந்த பாட்டை, எங்களுடைய டைட்டில் சாங்கை ஹம் பண்ணி பாடிட்டு அந்த நாட்டிய நாடகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நான் அன்னி தேதியில் இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினச்சேன். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஸ்டேஜுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், கிளாசிக்கல் பார்க்கணும், தமிழ் பார்க்கணும், காப்பியங்கள் பார்க்கணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேரத்தில் இந்த நாட்டிய நாடகம் அது திரும்ப கொண்டு வந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அட் தட் டைம். எனக்கு என்னன்னா, அந்த நீங்கள் அலைப்பாயுது அந்த பேசின டைமில், அந்த டைமில் வந்து பாக்கியராஜ் சார் உள்ளிட்ட நிறைய டிரெக்டர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வந்து டக்குன்னு இல்லை நான் வந்து மணிரத்னம் சார் கூட தான் என்னுடைய டெபியூ ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன ரீசன்? There were so many reasons. One was நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னுடைய டைம் யார் என்னோட டைம் ஷெட்யூலோட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களோ அவங்களோட மட்டும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஒரு மயோபிக்கான ஒரு வியூவில் தான் நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் நிறைய பரிணாமங்கள். உங்களை ஒரு ப்ரொஃபஸரா, ஒரு லாயரா, ஒரு டான்ஸரா, ஒரு ஆக்டரா இதெல்லாம் பார்த்துருக்கேன். எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரோல்? எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். அதனால தான் எல்லாம் பண்ண முடியுது. ஐ எம் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அஸ் மை செல்ஃப். இல்லையா, நான் வந்து நானாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும்.
ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை செல்ஃப். அஃப்கோர்ஸ் டான்ஸருங்கிறது என் கூடவே இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து அது வந்து தோல் மாதிரி அதை உரிச்சு எடுக்க முடியாது. மற்றது எல்லாமே வந்து அந்த டான்ஸரோட நான் சொன்ன மாதிரி இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். ஸோ அதனால ஒரு ஆக்டருங்கிறதையும் எதையுமே நான் வந்து தள்ளி வச்சிட முடியாது. எவ்ரி திங் இஸ் பார்ட் ஆஃப் மீ. ஒரு ஜேர்னி ஒரு அழகா லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு இடத்துல உங்களை என்னைக்காவது ஸ்டாப் பண்ணி இருக்கா? எதுல இருந்தாவது? அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தா நீங்கள் உட்காந்துருந்துருக்க மாட்டேன்ல. எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்கு. எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்ல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாரையும் இன்க்ளூடட். ஸோ அப்போ நம்ம அந்த லைஃப்பை வந்து கடந்து போகணுமே தவிர்த்து அந்த லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி பர்சனல் லைஃப் இல்லை. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபேஸில் நம்ம அதை கடந்து போகிறோம். பட் நம்ம எது நம்மளை ஃபைனலாக டிஃபைன் பண்ணுதுன்னா நம்ம என்ன நம்ம ரொம்ப விரும்பி செய்கிறோமோ அதுதான் நம்மளை டிஃபைன் பண்ணுது. ஓகே, எனக்கு என்னன்னா ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசும்போதும் சரி, இல்லை வெவ்வேறு ஃபீல்டில் இருக்க ஒருத்தவங்ககிட்டயும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதுவும் ஒரு விமனாக சர்வே பண்ணும்போது இத்தனை விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வரோம் அப்படிங்க. நீங்கள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேர வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு விமனாக நீங்கள் சந்திச்ச ஒரு இது யாருக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு கூட ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மீனா? நான் மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய இந்த நாட்டிய நாடகத்துலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா உமனுங்கிறச்சே மாதவி வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் விமன் இன் ஆர் தமிழ் காப்பியங்கள் மட்டும் இல்லை, தமிழ் மெமரியில் தமிழராக இருக்கிற யாருக்குமே சிலப்பதிகாரமே தெரியலனா கூட கண்ணகி மாதவியை தெரியும். கண்ணகி எப்படி தெரியும்? அவங்களுக்கு வந்து பீச்சில் ஒரு சிலை வச்சுருக்கோம். கண்ணகி வந்து ஒரு கற்புக்கரசி, அந்த கணவனுக்காக ஏங்கி அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. அந்த கணவனை தன்னை திரும்பியே பார்க்காத ஒரு கணவனை கூட கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்க வந்து அவங்களுடைய கோபம் வந்து ஒரு ஊரையே எரிச்சுது அப்படிங்கிறது கண்ணகியுடைய கதை. அவளை வந்து ஒரு கற்புக்கரசியாக நம்ம உதாரணமாக காமிக்கிறோம். மாதவியை ஏன் உதாரணமாக காமிக்கணும்? நான் சொன்னேன் இல்லை, கண்டெம்பரரி நம்ம சொசைட்டி. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இதுதான். ஏன் நான் வந்து எனக்கு அப்போ ஐ வாஸ் 20 இல்லையா, 2005 ஐ வாஸ் ஜஸ்ட் மேபி 22, 23. அப்போது அந்த வயசில் வந்து எனக்கு ஏன் மாதவி மேலே இவ்வளோ ஒரு ஊன்றுதல் வந்தது? நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ டான்சர். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம வளரும்பொழுது நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கணும், நிறையா படிக்கலாம், ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ உங்களுக்கும் அப்படி தானே? ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன அச்சீவ் பண்ணணும். அப்போ நீங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள், அது உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், தம்பி அண்ணனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய காதலன் கணவனாக இருக்கலாம், இவங்க எல்லாம் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்ஸை எப்படி பார்க்குறாங்க? அண்ணாந்து ஒரு பெண்ணை நிமிந்து பார்க்குற அளவுக்கு ஆண்களுக்கு துணிச்சலும் அந்த மனதைரியமும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் நம்ம சொசைட்டியில் கொடுத்துருக்கோமா? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான, ரொம்ப அந்த டேலண்ட்டை பார்த்தே மயங்கி ஆசையாக அவளோட வாழணும்னு வந்த ஒரு ஆண் கோவலன். அவள் டேலண்ட்னால அவள் மேலே மேலே வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அதை அவனால பார்த்து ரசிக்க முடியுதா? தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்க முடியும், போஸ்டரில் பார்த்து ரசிக்க முடியும். மாதவியோட இந்திர விழா அதுக்கு முன்னாடி அவளோட அரங்கேற்றத்தில் பார்த்து 10-11 உட்காந்து அவனால் ரசிக்க முடியுது. ஆனால் அவளோட கணவனாக அவனால் அதை ரசிக்க முடியல. ஏன்னா அவன் வந்து அப்போ அது அவள் பொசஷன் மாதிரி பார்க்குறான். என்னுடைய பெண் அவள் எப்படி வந்து இப்படி பண்ணலாம், அவள் என் வீட்டில் எனக்கு, அப்போ அதுக்கு கண்ணகியோடயே நீ இருந்திருக்கலாம்ல. அப்போ இந்த மாதிரியான இது வந்து இன்னைக்கு நீங்கள் போய் எனி உமன், என்ன விடுங்க, நீங்கள் இதே மைக் எடுத்துக்கிட்டு போய் யாரை வேணாலும் கேளுங்களேன், ஒரு ஒர்க்கிங் உமன் இல்லையா, திஸ் இஸ் அ எவ்ரிடே லைஃப். ஸோ இது வந்து நான் மாதவியோடைய லைஃப் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாருங்க நான் பார்க்குறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கு. ஓகே, ஒரு பெண் வந்து பிரமாதமாக லைஃப்ல முன்னுக்கு வர முடியும், ஆனால் அவ கூட இருக்கிற ஆண்களால் அது தாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சொசைட்டிக்கான கேள்வி சிலப்பதிகாரத்துல இருந்து. அப்போ அது தாங்க முடியல அப்படின்னால் அப்போ அந்த மாதவியான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான மாதவி, ஏன்னா இளங்கோடிகள் வந்து அவங்களை அப்படி சொல்றாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளோ தமிழ் ஆர்வம் இருக்குன்னு தெரியாது. சிறப்பில் குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தைங்கிறாரு. எந்த விதத்துலயும் அவ குறைஞ்சவ கிடையாது. பிறப்பில் குன்றா பெருந்தோள் தாது அவிழ் புரிக்குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகு. ஸோ ஆடல் பாடல் அழகு இது எல்லாமே கூறிய மூன்றில் ஒன்று குறைபடாமல், ஒன்று கூட குறை கிடையாது. ஸோ அவளுடைய குணமும் ரொம்ப இம்பெக்கபிளா இருக்கு, அவளுடைய டேலண்ட்டும் அவ்வளோ இம்பெக்கபிளா இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு உமனுக்கு என்ன நடக்குது இந்த சொசைட்டில? அதுதான் உங்களுக்கும் நடக்குது, அதுதான் எனக்கும் நடக்குது இல்லை? ஸோ ஐ திங்க் மாதவி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஒரு நம்ம சொசைட்டியில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மாடர்ன் உமன் இன் தட் பீரியட்.
In this period too, in 2026, Madhavi is still relevant. She's you, she's me. If you can understand what I'm saying. ஒரு பெண்ணுக்கான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? டு பி ஹர் செல்ஃப் இல்லையா? அவங்க என்ன பண்ணணுமோ, நாட் ஓன்லி தேட், அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்யலாம் அப்படின்னு ஒரு சொல்ற சொசைட்டி இருக்கிற வரைக்கும் அது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. நான் என்ன செய்யணுமோ நீ என்ன செய்யணுமோ செய்மா அப்படின்னு ஒரு சொசைட்டி சொல்லுதுன்னா அப்ப இன்னமும் அந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். இந்த கேள்வி நீங்க என்னைக்காவது ஒரு மேல் கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டதே இல்லைல்ல. கேட்கணும்னு உங்களுக்கு தோணுனதே இல்லைல்ல. அதுதான் ஃப்ரீடம் இல்லையா? எது உங்களுக்கு நேச்சுரலா உங்களை சுத்தி இருக்கோ அதுதான் ஃப்ரீடம். எது உங்களை கேள்வி கேட்டு நீங்க அதுக்காக சண்டை போட்டு அதுக்காக நீங்க போராடி நீங்க இன்னமும் அதை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க இன்னமும் உங்களுடைய ஃப்ரீடம்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளாம் போராளிகள் தான் பெண்களா. ஆனால் எந்த சொசைட்டில இது கேட்கவே தேவையில்ல. எந்த ஆணையும் நம்ம பார்த்து எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி, சார் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா சார், உங்களுக்கு ஃப்ரீடம்னா என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லையே. இல்லை, இட்ஸ் a given. That's what this is. ஸ்வர்ணமாலையா ஏதாவது ஒரு விஷயத்துல போராடி எனக்கான விஷயத்த நான் வாங்கியிருக்கேன், அதை நான் என்னை சுத்தி இருக்க பெண்களுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன்னா என்ன விஷயம்? எல்லாமேம்மா, எவ்ரிதிங். பேசுற உரிமை, நான் நடந்துக்கிற என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துற விதத்துக்கான உரிமை எல்லாமே. நம்மளோட எல்லா லைஃபும் எவ்ரிடே மீட்டிங்குள்ள போறோம், அதுல 4 ஆண்கள் இருப்பாங்க, நம்ம மட்டும் ஒரு பெண்ணா இருப்போம். ஓகே, அவங்க 4 பேரும் சேர்ந்து நம்மளுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நடந்திருக்கா அந்த மாதிரி இல்லையா? அதெல்லாம் நாங்கள் மேனல்னு சொல்லுவோம். மேன்ஸ்பிளைனிங் இப்போ எல்லாருக்கும் அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா தெரியும்ல. ஸோ இதெல்லாம் எவ்ரிடே போராட்டம் தானே. அப்போ நம்ம தினம் நம்ம போராடி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கிறோம் அடுத்த பெண்களுக்கு. இப்போ நான் ஒரு முதல்ல போய் போராடிடுறேன், அந்த பாதையை நான் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அடுத்து நீங்கள் அதே பாதையில வரும்போது உங்களுக்கு அதே பிரச்சனை வரும். ஆனால் அவங்க பண்ணாங்களே, அவங்களே சண்டை போட்டாங்கல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போவீங்கல்ல. ஸோ யூ கிரியேட் அ பாத் எவ்ரி டே, எவ்ரி மினிட். நைஸ். ஓகே, டான்ஸ்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா ஆக்டிங்ல அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு இது மட்டும் போதும், நான் இப்பப்போ எனக்கு தோன்றப்ப எனக்கு ஒரு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வரப்போ நான் இதை மட்டும் பண்ணிக்கிறேன்னு நீங்களா முடிவு பண்ற விஷயமா, இல்லை எப்படி அமையுது அந்த விஷயங்கள்? எனக்கு ஆக்டிங் இந்த அளவுக்கு மட்டும் போதும், நான் என்னோட டான்ஸை நான் ஃபுல் ஃபோர்ஸ் தான் நான் இதுக்கு போய்க்கிறேன், நீங்க முடிவு பண்றீங்களா? எப்படி அது? டைம் பிகாஸ் சினிமாங்கிறது இன்னொரு கடல். ஸோ அதனால சினிமால நேரம் கொடுக்கணும். எப்படி நாட்டியத்துக்கு நேரம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சினிமால நேரம் கொடுக்கணும். நம்ம போய் ஒரு படத்துலையும் நம்ம கமிட் ஆகும்பொழுது நம்மளுடைய காலம் நேரம் அவ்வளோ ஒதுக்கி கொடுக்கணும் அதுக்கு. ஓகே, எஸ்பெஷலி ஒரு ஆக்டராக இருக்கும்பொழுது நம்ம ஒரு சங்க் ஆஃப் டைம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்னால் அந்த அளவுக்கு நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தினால நான் சினிமா வேண்டான்னு முடிவெடுத்தேனே தவிர்த்து. ஏன்னா என்னுடைய நடனம், என்னுடைய ரிசர்ச், என்னுடைய டீச்சிங் இதெல்லாம் எனக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அண்ட் இது நான் சின்ன வயசுலேருந்து கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நான் வேற யாருக்கும் கொடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால இதோடைய டைம் கன்சியூமிங் தான், அதனால தானே தவிர்த்து அதர்வைஸ் சினிமா ஈக்குவலி பியூட்டிஃபுல். நைஸ். ஓகே, ஆனா இந்த ஒரு ஜேர்னில ஏதாவது உங்களுக்கு ஆய்ப்புகள் ஆனா அது ஏதோ ஒரு காரணங்களால தவற விட்ட மொமெண்ட் எல்லாம் உண்டா? நிறைய இருக்கேம்மா, ஹெல் லாட். அதெல்லாம் நம்ம தவற விட்டது, வேண்டான்னு தவிர்த்தது, அதெல்லாம் பத்தி நம்ம சொல்லக்கூடாது, அது நாகரிகம் இல்லை. பட் ஸ்டில் நான் வேண்டான்னு சொன்னதுதான் அதிகம். பட் பை சாய்ஸ். ஓகே, இட்ஸ் நாட், அது ஒரு ரிக்ரெட் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேரம், என்னுடைய ஒரு 7 வருஷம் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு நடனத்தில் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும்னா அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும். அது ஷார்ட்கட் கிடையாதே. ஆனா நீங்க ஒரு நாள் அதை ரிக்ரெட் பண்ணது இல்லை? ஐயோ, நீங்க ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்கல்ல அந்த படத்தை, இந்த நம்ம பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீங்க ரிக்ரெட் பண்ணது கிடையாது? ஐ எம் டாக்டர் ஸ்வர்ணமாலியா. அந்த டாக்டர் எங்கேருந்து வரும்? அதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும்ல. அப்போ அது ஒன் யூ கெயின் சம், யூ லூஸ் சம். ரைட், 4 படம் பண்ணியிருப்பேன், பட் அந்த நேரத்தில் நான் டாக்டரேட் வாங்கினேனே. இப்போ எது தராசில் வச்சா எது உயர்வு எது குறைவு அப்படி நான் சொல்லலை. பட் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கான நேரம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நைஸ். ஓகே, டான்ஸ் தொடர்ந்து நம்ம டான்ஸ் பற்றி அதை சுற்றி அதை பேசும்போது கேட்குறேன். மோஸ்ட்டாக என்ன நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களை எப்படி பார்த்தோம், ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்ற அந்த கேள்வி இப்பயும் உங்களை பின்தொடருதா என்னைக்காவது? சச்சஸ் நீங்கள் இப்போ டான்ஸராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்வி உங்களை நோக்கி முன் வச்சிருக்காங்களா? ஏன்னா விமன் அப்படின்னும் பொழுது ஒரு செட் ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் நம்மளோட பாடி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஆனால் அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நம்மளை பார்க்குற ஆட்கள் கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. நமக்கு தான் தெரியும் நம்ம என்னென்ன கோத்ரூ பண்ணுறோம், நம்மளுடைய விஷயங்கள் நம்மளோட உடம்பை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸ்வர்ணமாலையா அதை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டு ஐ லுக் ஓகே?
என்னோட கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா தெரியுறீங்க. எனக்கு என்னன்னா உங்களுடைய நடனமா நாங்க பார்த்திருக்கோம், டாக்டரா பார்த்திருக்கோம், ஆக்டரா இத்தனை பரிணாமங்கள்ல சுத்தும்போது நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் ஒரு ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்கேன்னு போது தட் இஸ் யுவர் பியூட்டியா நான் பாக்குறேன். இங்க இருக்க அப்பியரன்ஸ் தாண்டி அதை நான் உங்களுடைய பியூட்டியா பாக்குறேன். I'll tell you something. தமிழ் சமூகம் இல்லையா, நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே, தமிழ்ல தானே உங்க சேனல் இருக்கு. தமிழ் சமூகம் வந்து என்னைக்குமே ஒல்லி குச்சி பெண்களை நம்மளுடைய சமூகத்துல நம்மளுடைய எந்த கேரக்டரைசேஷன்லயுமே இல்ல. அதுக்கு உங்களுக்கு ஒரு சான்று வேணும்னா ஒரு கோயிலுக்கு போங்க, கோயில்ல சிற்பங்களை பாருங்க, எந்த சிற்பம் ஒல்லியா இருக்கு, 2 டைமென்ஷனலா இருக்கு. அதனால தமிழ் பெண்கள், நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம எதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் நம்ம மேல திணிக்கப்பட்டது. நான் பண்ற எந்த விஷயத்தையும் யாராலையும் பண்ண முடியாது. Right? I'm a dancer for the last 43 years. யாராவது நின்னு தலகிழ நின்னா கூட அவங்களால என்ன மாதிரி ஆட முடியாது. யாரு என்ன பத்தி கேக்குறவங்க, ஆர் என்ன பத்தி ஏன் கேக்குறாங்கன்னு அவங்க கிட்ட நின்னு பதில் சொல்றதுக்கு கூட எனக்கு நேரம் இருக்குல்ல. சோ அவங்களுடைய வேலை எங்கேந்தோ கடன் வாங்கின ஒரு அழகியலை வச்சு ஏதோ கேட்கணுமேன்னு கேக்குறாங்க. அது அவங்களுடைய மொத்த நேரமும் அதுல செலவாயிடுது. அதை வந்து நம்ம ஒரு கேள்வியா நம்மக்குள்ள கேட்டுக்கிறோம்ல, இதுதான் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க இல்லையா, அவங்க கேக்குறாங்க அப்படின்னு, இப்ப அவங்க கேக்குறதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா அதை ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா நம்ம பேசுறோம்ல, திஸ் இஸ் ஹவு விமென் ஆர் பீங் ரெடியூஸ்ட் இல்லையா. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கண்ணோட்டத்துல ஒரு நடன கலைஞர் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே நடனமே பார்த்தது இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், எல்லாரும் நடனம் பார்க்க வாங்க முதல்ல. ஓகே, டான்ஸ் கத்துக்கோங்க, டான்ஸை பாருங்க. ஓகே, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தென் லெட்ஸ் டாக். இத்தனை ஜானர் பண்ணிருக்கீங்க, டெலிவிஷன்ல ஆங்கராவும் இருந்திருக்கீங்க. நாங்க இப்போ ஒரு ஆங்கரா இருக்கும்போது நாங்க இந்த நாட்கள்லாம் இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஸ்வர்ணமாலை அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கேஷுவலா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. பொலிட்டிக்கலாவும் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது நாங்க கேள்விப்பட்ட நியூஸ். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் இன் பொலிட்டிக்கல்? That's a very large question. It's a very large question in a very small way. My stance in politics is I'm a citizen, உங்கள மாதிரியே. So அதனால நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அரசியல்ல நம்மளும் ஒரு பங்கு இருக்கு நம்மளுக்கு. So 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறது மட்டும் அரசியல் இல்ல அது மட்டும் நம்மளுடைய கடமை இல்ல, ஜனநாயக கடமை இல்ல. So உங்கள மாதிரியே தான் நானும். அதை தாண்டி நான் வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அரசியல்ல கலைஞர்கள் இவங்களுக்கு வந்து அரசியலுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது அத்தனையும் நான் என்ன சொன்னீங்க, வீடு பெருக்கணும், அது நான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. இல்ல, வீடும் பெருக்குவேன்ல, என்னோட வீடை நான் தானே பெருக்கணும். ஸோ அதனால வாட் எவர் இட் இஸ், நம்ம பண்ற வேலைகள் எல்லாம் அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க ஆங்கரா இருக்கீங்கல்ல, உங்களுடைய வேலைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா? இருக்கு. நான் பொலிட்டிக்கலாவும் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். forget political. Okay. நீங்க நார்மல், நீங்க பாலிடிக்ஸே இல்ல, காலையில எந்திரிச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சு வரீங்க. டே பை டே லைஃப்லயே இருக்குது இல்லையா? இருக்கு இல்லையா? இருக்குல்ல. நீங்க ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க, ஆட்டோ ஃபேர் என்னங்கிறதே உங்க அரசியல் தானே இல்லையா? நீங்க உங்க வீட்டுல அரிசி சாப்பிடுறீங்க, அந்த அரிசி என்ன விலைங்கிறது அரசியல் தானே. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அரசியல் வந்து பின்னி பணைஞ்சிருக்கு. அதை புரியாம நம்ம இருந்தோம்னா அப்ப நம்ம எப்படி ஒரு சிட்டிசனா இருக்க முடியும் இல்லையா? அந்த நம்ம வந்து ஜனநாயக கடமைங்கிறது நம்ம அந்த அரசியல் புரிதலோட வாழ்றதுதான், which is what I have. ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நாங்க இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க அப்பவே விஜய் சரியுமே நீங்க அந்த டைம்ல இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்துல தோணி, என்னைக்காவது, காலம் வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள், காலம் is fine. Look, I'm not obsessed with my age. You are. ஓகே, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, பரவாயில்ல நம்ம இது அன்னைக்கே பண்ணிருக்கோம்ல அப்படின்னு என்னைக்காவது உங்க செல்ஃப்? அப்படிலாம் இல்லம்மா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா, எனக்கு பல விஷயங்கள் நான் பண்ணதெல்லாம் மறந்தே போயிடுச்சு. மீனிங் அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதெல்லாம் கிடையாது. 2 years ago you were here அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு எந்த விதமான then now அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ ஐ forget a lot of things. வேற யாராவது ஞாபகப்படுத்தும் போது தான் எனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு கூட அவங்க தேர்ட் ஐ பிரகாஷ் வந்து ஏதோ ஒரு செட் ஆஃப் போட்டோஸ் அமிச்சாரு, நானும் ரெமான் சாரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில எங்கேயோ கனடாலயோ எங்கேயோ எடுத்தது. ஸோ அது அந்த போட்டோ பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணோம்ல அப்படின்னே ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஐ forget everything. அந்த forget எப்படின்னா, சித்ரா சார் கூட நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, அப்பயுமே இந்த ஒரு கொஸ்டின் ஆஃப் ரைஸ் பண்ணிருப்பாங்க, விஜய் சாரோட நடந்த மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லைங்க எனக்கு ஞாபகம் இல்லைங்கன்னு சொல்லி ஓப்பனா நீங்க சொல்லிருக்கீங்க. I don't remember because அதெல்லாம் நம்மளுக்கு எவ்ரிடே ஒர்க். இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவோம், அடுத்த நாள் இன்னொன்னு பண்ணுவோம், போயிட்டே இருப்போம்ல. சோ எனக்கு மறந்து போச்சு, அதுதான் உண்மை. It's not because it's not important, it's because அப்போ இந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் இல்ல, எல்லாம் செல்ஃபி போட்டோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால ஆக்டிங் வரும்போது எந்த ஒரு விஷயம் மேம்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது? கிளிசரின். கிளிசரின் ஏன்? Because I used to hate it.
பிகாஸ் கிளிசரின் போட்டு போட்டு அழறது பிடிக்காதுமா எனக்கு. அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் வந்து கிளிசரின் இல்லாம அழ வைக்கிறது தான். ஆனா எல்லா சமயத்திலயும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில சமயம் அந்த சீன் வந்து தேவையில்லாம அழுதுட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வேற வழி இல்லாம கிளிசரின் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கிளிசரின் வந்து எனக்கு நினைச்சாலே தட் யூஸ் டு இரிட்டேட் மீ ஆக்சுவலி. இப்படியே நான் வந்து கிளிசரினை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ மீன் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கோ. லாயர் law, the society, I mean every day, right? Okay, actually law நான் என் அம்மாவை தான் சொல்லணும், because my mom is a phenomenal lawyer. I mean அவங்க 55 வருஷமா lawyer. she's actually அவங்க கூட ஒர்க் பண்ணணுங்கிற ஆசைக்காக தான் நான் லாவே படித்தேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மாஸ்டர் ஆஃப் தி லா. அவங்க சொல்லி கொடுக்குற விதம், அவங்க வந்து இந்த லாவை லவ் பண்ற விதம் வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதனால ஓகே. டான்ஸ் dance is everything ma. Dance today for me is my students ஞாபகம் வராங்க. Nice. Okay. Yeah, they are the front and center. ஏன்னா they are the future. So அதனால they are the front and center of my art today. அன்பு in students. அங்க பாருங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாருங்க. ஓகே. அழுகை நிறைய வரும். இன்னைக்கு காலையில கூட அழுதேன் சும்மா. when I that's the best way to release yourself. ஏன் எதுக்குலாம் ரிஷி மூல நதி மூலலாம் கிடையாது இதுக்கெல்லாம். you cry because you know you feel You're a better. human. Yeah, we are human, exactly, well said. போராட்டம், பெண்கள் தோய்வு தேவை. ஏன்னா நம்ம அப்பப்போ தோய்வு அடைஞ்சாதான் அடுத்தது மறுபடியும் உற்சாகம் அடைய முடியும். ஸோ நம்ம தோய்வை வந்து ஒரு விதமான ஒரு தோல்வியாக பார்க்குறோம்ல. தோய்வு தான், தோல்வி இல்லை. ஸோ அதனால இட்ஸ் ஓகே டு பி எக்ஸாஸ்டட், இட்ஸ் ஓகே டு பி அ லிட்டில் டவுன். நம்மளை சுற்றி நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் சமுதாயமோ நம்மளை சுற்றி சப்போர்ட்டிவான பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த தோய்விலேருந்து நம்மளால மீண்டு வர முடியும். ஆனால் தோய்வு தேவை, அப்போ தான் ஓய்வு கிடைக்கும். வெற்றி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெற்றி. நம்ம எது வெற்றின்னு நினைக்கிறோமோ அதுதான் வெற்றி. அழகு, நம்ம எல்லாரும் அனுபவம், வாழ்க்கை, ஸ்வர்ணமாலையா அனுபவம். அனுபவம் இன்னைக்கு எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அனுபவம் தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை வந்து பாடம்னு நம்ம எல்லாத்தையுமே வந்து யூனோ ஆஸ் இஃப் லைஃப் இஸ் அ பேர்டன் அப்படி நினைக்கலன்னா லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம வந்து இன்னைக்கு காலையில் ஏன் அழுதன்னு கேட்டிங்கல்ல, எதையோ நினச்சேன். நம்மளை விட ரொம்ப சில பேர், நான் இது வந்து அதாவது ஒரு பர்டிகுலரான பாலஸ்டைனை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப மனசு ரொம்ப வெம்பி போச்சு, என்ன அறியாமல் அழுக வந்துருச்சு. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை நினச்சி பார்க்கும்போது நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதை நம்ம அப்பப்போ நினச்சி பார்க்க தான் வேணும். இட்ஸ் ட்ரூ, ரைட்? ஸோ அந்த ப்ரிவிலேஜை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது அப்பப்போ நம்ம நினச்சி பார்த்து அந்த கிராட்டிடியூடை நம்ம வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எவ்ரிதிங். அது வந்து நம்மளுக்கு 2வது தடவை அதே கதவு திறக்காது, மற்ற கதவுகள் திறக்கும். ஆனால் அந்த தட்டுற கதவு திறக்கும் பொழுது நம்ம அதை பிடிச்சிக்கணும். காதல் இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு டான்ஸராக ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் குரு வந்து எங்களுக்கு எப்படி காதலை காமிக்கணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி பண்ணுமா, கண்ணை உருட்டுமா, இப்படி பண்ணுமா அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால எனக்கு காதலுங்கிறது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் காதலோட ஒரு காதல் எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கவிதையிலிருந்து பாடல்கள்லேருந்து எங்களுக்கு ஊட்டிட்டாங்க. ஸோ அதனால காதல் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய லைஃப் ஜேர்னில இருந்து நிறைய விஷயங்களை நான் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறேன். இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம். நிச்சயமா வாங்க. என்னோட ஆகஸ்ட் 30ஆம் தேதி நாரதகான சபால நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம். உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லா பெண்களுக்கான, பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விமென், ரைட்? நம்ம எல்லாருடைய கதையும் இட்ஸ் 2026 உடைய கதை. வந்து பாருங்க. Let's go holidays. Travel beyond boundaries. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி.